வணக்கம். ரேட் நியூஸ் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபில் மற்றும் அவரது சகோதரர் மற்றும் மேலும் சிலர் இணைந்து அந்த பகுதியை சேர்ந்த சிவா என்ற இளைஞரை தாக்குவதாக செய்தியாளர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் செய்தி சேகரிக்க சென்ற தினகரன் செய்தியாளர் அரங்கநாதன் மற்றும் தினமலர் செய்தியாளர் கல்யாணசுந்தரம் ஆகிய இருவரின் செல்போன்களை பிடுங்கி உடைத்து இருவரின் மீது தாக்கு நடத்தியிருக்கும் சம்பவம் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் கண்டனத்துக்குரியதாக மாறியுள்ளது. இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட தினகரன் செய்தியாளர் தமிழ்மணி தலைமையில் மாவட்ட பத்திரிகையாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது சகோதரர் மேலும் சில நபர்கள் என அனைவரின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், சோளிங்கர் காவல் நிலையத்தில் காவலர்கள் பத்திரிகையாளர்களின் புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக செயல்படும் போக்கை வன்மையாக கண்டிப்பதாகவும், மேலும் செய்தியாளர்கள் மீது நடைபெற்று வரும் தாக்குதல்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை தடுக்கும் வகையில் செய்தியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தி புகார் மனுவானது வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தினகரன் ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் தமிழ்மணி தலைமையில் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களையும் ஒருங்கிணைத்து சோளிங்கர் தினகரன் செய்தியாளர் அரங்கநாதன் மற்றும் தினமலர் செய்தியாளர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் மீது தாக்குதல் நடத்திய தமிழக வெற்றிக் கழக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபில் மற்றும் அவரது சகோதரர் மேலும் சில நபர்களால் தாக்கப்பட்டிருக்கும் சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சிவா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.